யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டை வச்சு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சோஸ் எல்லாம் காய்ச்சி ஒரு உணவு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சமையல் அடுப்படி முட்டை, பட்டர், உள்ளி, தண்ணி, பால், இது கட்டத்தூள், மிளகு, உப்பு, தனி மிளகாத்தூள், சோளம்மா, அதோட நல்ல எண்ணெயும் வேணும். வாங்க பார்ப்போம். முட்டையை ஒன்றா அடிச்சடிச்சு விடுவோம். முட்டையெல்லாம் கழுவியே வச்சாச்சு. மேலே இதுக்கெல்லாம் 6 முட்டையை அடித்து ஊற்றிட்டோம். இதை நல்லா அடிக்கணும். நாங்கள் இதுக்கெல்லாம் மிளகுத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போடலாம். இது கட்டத்தூள், சித்த மிளகாயை இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ குளத்தை இல்லாட்டி கொஞ்சம் 10 வயதுக்கிட்டேண்டா நீங்கள் கொஞ்சம் கூட வயது போடுங்க. உப்பு பார்த்து போடுங்க. காணாட்டி வெந்தந்த சோசம் காய்ச்சல் தானே. இதை அப்படியே நல்லா அடிப்போம். இதால் 2 கரண்டி பால் விடும். இது நீங்கள் முட்டை பொரிக்கைகளே பால் விட்டிங்கன்னா கொஞ்சம் மென்மையாக வரும் முட்டை. அதுதான் அடிக்கணும். நல்லா அடித்தா நல்ல மென்மையாக வரும் உங்களுக்கு. 2 நிமிஷமாக தொடர்ந்து அடித்தாச்சு. காணுது நல்ல மென்மையாக வரும். நீங்கள் உலகத்துக்கு அடிக்கிறீங்களோ இதையும் அடுப்பை மூட்டுவோம். நாங்கள் 1 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் விடுவோம். பரவலாக இருக்க விடுவோம். பாருங்க விளாண்டு பார்ப்போம். 1 மேசக்கரண்டி தான் பெறும். நாங்கள் இதை பட்டர் துண்டையும் போடுவோம். கொதி வர விடாதுங்க. கொஞ்சம் நெருப்பையும் மெல்லிய நெருப்பையே வச்சுருங்க. பூவை வர விடாமல் கொஞ்சம் சூடு வரணுன்னு ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் கை வைக்காதீங்க. முன்பக்கத்துலேருந்து பின்பக்கமாக அப்படியே உண்டா சேருங்கோ. எல்லாத்தையும் கொண்டு வந்து வாங்கோ. அப்படியே கிளறி எல்லாத்தையும் மெல்லிய நெருப்பில் செய்யுங்கோ. எல்லாம் இதெல்லாம் அப்புறம் இப்போ இந்த கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி தன்மையும் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு சொட்டு சாடியாக நெருப்பை கூட்டி கிளறுங்க. இது மிளகு போட்டது அடியில் போய் இறங்கும். நான் இதெல்லாம் சின்ன வெட்டிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய துண்டு வேணுமெண்டா பெருசாக எடுங்கோ. வெட்டி சின்ன ஆக்கி போடுறேன். இப்போ கொஞ்சம் நெருப்பை கூட்டிட்டு கிளறுறேன். இது உங்களுக்கு பெரிய துண்டாக வேணுமெண்டா பெரிய துண்டாகவே வெட்டலாம். ஒரு 2 அங்குல சதுரத்திலேயே எடுக்கலாம். நான் சின்ன வெட்டியிருக்கிறேன். இதை இப்படியே வைக்க வச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் விடுவோம். நான் விட்டுட்டு அளவு காட்டுறேன் உங்களுக்கு. 1 கரண்டி தான் பெறும். இதுக்குள்ளேயும் 1 கண்டு போட்டது உருக விடுவோம். இதை நான் பொரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்ல போகிறேன். கனடாவிலேருந்து ஒரு சின்ன இது எடுத்து கேட்டால் உளுந்தும் ரப்பையும் போட்டு நான் இட்டலியாக வச்சேன். அதுக்கு உங்களுக்கு சொன்னேன். நான் ஒரு சொட்டும் அப்பச்சோடா போடாதேங்க உண்டு. ஆனால் ரப்பை இட்டலி அவிக்கல அப்பச்சோடா போட்டேன். நான் அதே நட்டாவை கேட்டால் அவள் மட்டுமில்லை பல அன்புள்ளங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அதுக்கு நான் சொல்கிறேன். உளுந்து புரோட்டீன் நிறைஞ்சது. அதுக்கு நீங்கள் அப்பச்சோடா போட்டிங்கன்னா அந்த புரோட்டீனை அந்த அழிக்கும். அந்த உளுந்துண்ட நாங்கள் எடுக்க வேண்டிய புரோட்டீனை அந்த அப்பச்சோடா அழிக்கும். அதுக்காகத்தான் நான் திருப்பி சொன்னான் போடாதீங்க உண்டு.
இப்போ உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கு கேள்வி கேட்டால் சின்ன இதுக்குமே இது விளங்கி இருக்கும். நான் சின்னல விரும்பி விரும்பி படிப்பேன் இந்த மருத்துவ குறிப்புகள் மருத்துவ ஆலோசனைகள். அப்போ அதெல்லாம் நான் வாய்ச்சேன்னா புரோட்டீனை அப்பச்சோட அழிக்கிறதுண்டு. உள்ளி இப்படி பொன்னிறமாக வரணும். ரொம்ப நாங்கள் இந்த தனி மிளகாய்த்தூளில் இந்த கரண்டி சின்னன் இந்த உள்ளியும் மிளகாயும் சேர்க்கல ஒரு நல்ல ஒரு வாசம் பெறணும் உங்களுக்கு. கொஞ்சம் கட்டத்தூள் போட போகிறேன். இது வடிவாக இருக்குது உங்களுக்கு பார்க்க. ஒரு கொஞ்சம் சின்ன கரண்டியால் அரை கரண்டி வரும். கருக விடாதீங்கோ இதுகளை உப்பையும். நீங்கள் சோஸ் காய்ச்சின அப்புறம் ருசி பார்த்து உப்பை போடுங்கோ, கணக்க போடாதீங்கோ. இப்போ இந்த பாலை விட போகிறேன். நீங்கள் யோசிப்பீங்க ஒயிட் சோஸ் இருந்தால் என்னம்மா போடாத செய்கிறேன்னு. இது ஆரம்ப புள்ளிகளுக்கு சுகமாக இருக்கிறதுக்காக காட்டுறேன். இதோ 1/2 லிட்டர் பால் வரும். இது நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துட்டுது. 2-3 தரம் கொதிக்கட்டும். அந்த சீஸ் நான் உங்களுக்கு சீஸை சொல்ல மறந்துட்டேன். 2 சீஸ் போடுங்க. குழந்தைகளுக்கு தானே கொடுக்குறோம். இது இங்கால கறிகட்டும். நாங்கள் 2 கரண்டி சோளமாக போடுவோம். இது ஒயிட் சோஸ் சுகமான முறையில் நீங்கள் காய்ச்சறதுக்காகத்தான் இப்படி காய்ச்சுறேன். கரைச்சி வைப்போம். மாவை வறுத்து எடுத்து கொண்டு கேட்க உங்களுக்கு கட்டி படும். அது இந்த ஆரம்ப சமையல்காரர் இருக்கு அதெல்லாம் சரியான ஒரு கரைச்சல். இப்போ வேறுங்க கரைச்சாச்சு. கொஞ்சம் விடுவோம். 2 கரண்டி மீசக்கரண்டி தான் போட்டேன். தேக்கரண்டி சரி. எப்படியே உங்களுக்கு அது சோஸ் மாதிரி வந்துடுது. இந்த முட்டை நான் கொஞ்சம் சின்ன தூளாக வெட்டிட்டு போட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டுங்கோ விருப்பம் வேண்டாம். இல்லாட்டி இப்படியும் வெட்டுங்கோ. எல்லாம் வெஞ்சிட்டுது. இப்போ பாருங்கோ சோஸை பாருங்கோ நல்லா கட்டியாயும் வந்துட்டுது. இந்த சோள மாவியை ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னா காணுங்க. கரைச்சது தானே கட்டியாவி கட்டணும். இப்படி நீங்கள் ஒயிட் சோஸ் செய்கிறேன்டா உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆரம்ப சமையல்காரருக்கு மற்றாக்கள் வேண்டாம் வறுத்து போட்டு செய்யுங்கோ பட்டரோட. இதை இப்படியே ஓடுவோம். இது குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இப்படி இறைச்சி அதுக்கெல்லாம் செய்யலாம். உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் எப்படின்ட்டு. சின்ன ஒரு திருத்தத்தோடு செய்யலாம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். ஒரு மெல்லிய பொடி வேற இறக்குங்க. முட்டை ஏற்கனவே அவிஞ்சது தானே பாருங்க. கொதி வந்துட்டுது. அதை நாங்கள் அடுப்பணி பாட்டுவோம். ஒரு கொதி வந்துச்சுன்னா காணும். இப்படியே அடுப்பணி பாட்டு போட்டு இறக்குவோம். இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு விருப்பமாட்டா பெரிய பெரிய கட்டிக்கெல்லாம் போடுங்க. அது நீங்கள் வெட்டுறதை பொறுத்து, முட்டையை வெட்டுறதை பொறுத்து. யார் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம்